ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே புதியதாக தார் சாலை அமைக்கிறேன் பேர் வெளியிட 35 லட்சம் ரூபாயை ஒதுக்கி கல்லா கட்ட நினைத்த விடிய அரசு நல்ல நிலையில் இருந்த தார் சாலையை தோண்டி போட்டு 3 மாதங்களாகியும் பணி செய்யாததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நெமிலி அருகே உள்ள செல்வமந்தை கிராமத்தில் தார் சாலை அமைப்பதன் மூலம் கல்லா கட்ட நினைத்த விடிய அரசு சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்க 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதற்காக நல்ல நிலையில் இருந்த பழைய தார் சாலையை தோண்டி ஜல்லிக்கற்கள் பரப்பி 3 மாதங்களாகியும் தார் சாலை அமைக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அவ்வழியாக வாகனங்களில் செல்லும் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் விபத்துகளில் சிக்கி வருகின்றனர். மேய்ச்சலுக்காக அழைத்து செல்லப்படும் கால்நடைகளில் கால்களில் காயங்கள் ஏற்படுகின்றன. ஆகையால் விடியா திமுக அரசு கமிஷன் அடிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக செயல்படாமல் விரைந்து தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ ரோட்டை நாங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு கலரி விட்டுட்டு ரொம்ப நாள் 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. விட்டுட்ட பிறகு கைனிக்கு போகிறதுக்கு முடியல, சாப்பாடு எடுத்துமா முடியல. வண்டியில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வீழ்ந்து இந்த கச்சிட்டு அடிபட்டுடுச்சு, குழம்பு ரசம்லாம் ஊற்றி கவுத்துடுச்சு. 2 முறை வீழ்ந்துட்டாரு. அதே மாதிரி எத்தனையோ பேர் வீறாங்க. ரோடு நல்லா இந்த ரோட்டை இந்த மாதிரி கலரிட்டாங்க. இவங்க துட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரோட்டை கலரி விட்டுட்டு இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் விட்டுட்டா எப்படி நாங்கள் அந்த வழியில் போகிறது? மாடு ஆடுலாம் நடக்க முடியல. மாடு காலை வைக்கல, மாடு புண்ணு வந்துட்டுக்குது. இது நல்லா இந்த ரோடு கலரிட்டாங்க. வேறு ஒன்றும் சரி நடக்க முடியல, மாடுலாம் நடக்க முடியல. நாங்களும் போக முடியல. 3 வருஷத்துக்கு முன்ன போட்ட ரோடு தான் இது. நல்லா இருந்துச்சு ரோடு. இப்போ கலரி போட்டு கட்சிக்காரங்க துட்டு சம்பாதிக்கோசம் இந்த மாரி பண்ணிட்டாங்க சார்.